Hello friends, active voice passive voice la maximum portion முடிச்சிருக்கோம். சோ இன்றைக்கு இந்த கிளாஸ்ல ஒரு சென்டென்ஸை வைத்துக்கொண்டு பல டென்ஸ்களில் அதே சென்டென்ஸை எப்படி எளிமையாக மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுகின்ற பொழுது ஹெல்பிங் வெர்பை எப்படி நம்ம அதோட நம்பர் சிங்குலரா ப்ளூரலா அதோட டென்ஸ் இதை பொறுத்து நம்ம ஹெல்பிங் வெர்பை மாத்திட்டோம்னா மற்றது எல்லாமே ஈஸி தான். Let us go to the topic. Farmers produce vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்கிறார்கள். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வெஜிடபிள்ஸ் முதலில் கொண்டு வந்தாகிவிட்டது. வெஜிடபிள்ஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறது. they என்பதுடைய pronoun implied ஆயிருக்குது. So the be form helping verb or present form ஒன்னு போட்டிருந்தா present form ரெண்டுன்னு போட்டிருந்தா past form. So be form helping verb or then past participle third form of the verb produced then by agent subject in the active voice should be changed as a object. The answer is vegetables are produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றி இருக்கிறோம். Produce என்பது present ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. So this is the present tense. The produce என்பதற்கு பதிலாக produced என்று past ஃபார்மில் இருந்தால் past tense. Farmers produced vegetables இருந்தால் vegetables were produced by farmers. Past be form helping verb to என்றால் past form. Then future tenseல produce என்பதற்கு பதிலாக will produce என்று இருந்தால் ஏற்கனவே previous class சொல்லிக்கிறேன் மாடல் ஆக்சிலரி வெர்ப் இருந்தது என்றால் அந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை நம்ம அப்படியே எழுதி அதற்கடுத்து be form எழுதி then third form of the verb எழுதிவிட வேண்டும். will இருக்கின்ற காரணத்தினால் will be எழுதுகிறோம். shall இருந்தால் shall be, can இருந்தால் can be, would இருந்தால் would be, may be, might be, must be. Farmers will produce vegetables என்று active voice இருந்தால் vegetables will be produced by farmers passive voice. Proper noun pronoun second person you third person singular வரக்கூடிய it என்பதெல்லாம் passive voice இல் மாறாது, அப்படியே தான் வரும் as object. அதே போல farmers என்பதற்கு பதிலாக he என்று இருந்தால் by him, she என்று இருந்தால் by her, I இருந்தால் by me, we இருந்தால் by us, they இருந்தால் by them. மூணு டென்ஸ்லயும் நம்ம எப்படி எளிமையாக மாற்றலாம் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லயோ மெயின் வெர்ப்லயோ மாற்றம் கிடையாது, ஹெல்பிங் வெர்ப்ல மட்டும்தான் மாற்றம் இருக்கும். அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ் பாசிவ் வாய்ஸில் மாற்றுகின்ற பொழுது helping verb-க்கும் third form of the verb-க்கும் இடையில் being என்ற be form word சேர்த்து எழுதினால் நமக்கு passive voice எளிமையாக கிடைத்துவிடும். The remaining all the rules are same, but the structure rules எல்லாமே ஒன்றுதான். Farmers are producing vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய active voice are என்ற helping verb-க்கு ஆர் என்றே எழுதி விடுகிறோம். producing என்று இருப்பதனால் ஆர் என்ற ஹெல்பிங் வெர்புக்கும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்புக்கும் இடையில் being என்று சேர்த்து எழுதி விடுகிறோம். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக ஆர் என்பதற்கு பதிலாக were producing என்று இருந்தால் பாசிவ் வாய்ஸிலும் ஆர் என்பதற்கு பதிலாக were என்று எழுதி விடலாம். were being active voice present continuous இல் are producing என்று இருந்தால் passive voice இல் are being produced. past continuous இல் இருந்தால் passive voice இல் were being produced. subject main verb by phrase அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. helping verbல மட்டும்தான் மாற்றம் இருக்கிறது. முக்கிய குறிப்பு என்னவென்றால் active voice இருக்கக்கூடிய future continuous tense-க்கு passive voice இல்லை. active voice இருக்கக்கூடிய perfect tense-ஐ passive voice-க்கு மாற்றுகின்ற பொழுது
சென்டென்ஸில் இருக்கக்கூடிய helping verb have, has, had இவைகளுக்கும் third form of the verb past participle verbுக்கும் இடையில் ben been என்ற b form word எழுதி passive voiceக்கு மாற்றிவிடலாம். Let's move on to the topic. Have, has, had helping verb-ஆக வந்துவிட்டாலே அது perfect tense-ஐ காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல perfect tense-இல் நாம் third form of the main verb மாற்ற வேண்டியதில்லை. ஏனென்றால் perfect tense-இல் எப்பொழுதுமே main verb third form of the verb தான் இருக்கும். So we need not change the main verb. Subject pronoun he, she, it வருகின்ற பொழுது அதற்கு has என்ற helping verb third person plural ஆக வருகின்ற பொழுது they என்ற pronoun வருகின்ற பொழுதும் have என்ற helping verb பயன்படுத்த வேண்டும். But in past for all pronoun we should write the helping verb had. Farmers have produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிறது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக மாறுகிறது. வெஜிடபிள்ஸ் என்று ப்ளூரலாக இருக்கின்ற காரணத்தினால் ஹெல்பிங் verb have என்று எழுதுகிறோம். இதுவே ஒரு காய் வெஜிடபிள் சிங்குலர் என்று இருக்கின்ற பொழுது இங்கே has என்று எழுத வேண்டும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So vegetables have been produced by farmers. This is the present perfect active voice. This is the present perfect passive voice. In the present perfect active voice past perfect ஆக மாறுகின்ற பொழுது have க்கு பதிலாக had என்ற helping verb இருக்கும். அதனையே future perfect tense ஆக மாறுகின்ற பொழுது have அல்லது had க்கு பதிலாக will have என்று இருக்கும். எதுவாக இருந்தாலும் helping verb-ஐ எழுதிக்கொண்டு been என்ற வேர்டை நாம் சேர்த்திருந்தால் மட்டும் போதும், passive voice கிடைத்துவிடும். Farmers had produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து இருந்தார்கள். இதனுடைய passive voice vegetables had been produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு இருந்தன. Then future perfect tense farmers will have produced vegetables. விவசாயிகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து இருப்பார்கள். இதனுடைய passive voice vegetables will have been produced by farmers. காய்கறிகள் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கும். ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே helping verb தான். will have என்று future perfect ஆக இருந்தால் will have அப்படியே வருகிறது, been இருக்கிறது, will have been. past perfect ஆ இருக்கின்ற பொழுது had produced என்று இருக்கின்ற பொழுது had been produced. have produced என்று இருக்கின்ற பொழுது have been produced. இப்படியெல்லாம் helping verb மாறுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Farmers produce vegetables என்ற present active voice-ஐ வைத்து 8 passive voice நாம் எழுதியிருக்கிறோம். present perfect continuous, past perfect continuous, future perfect continuous இவைகளுக்கு passive voice இல்லை. 12 tensesல future continuous tense, present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த 4 tense தவிர 8 tense-ஐயும் நம்ம எப்படி passive voice-க்கு மாற்றலாம் என்பதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறேன். If you like this video, please subscribe and hit the like button. In our next class, we will meet with another one interesting topic. Don't miss my upcoming videos. Until then, have a nice day.